89ல் இவங்கள தாக்கி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்த சட்டசபை. அந்த சட்டசபையில தனியா போனா தைரியம் வேணும்ல. போய் நின்னு பேசி வெளிய வந்து போயிட்டு அந்த மாரி துணிச்சல் இது. மத்திய அரசு எதிர்க்கிறதுலயும் சரி. நீ முடிவு பண்ணா முடிவு பண்ணது தான். நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இரு. நான் முடிவு பண்ணா முடிவு பண்ணது தான்னு. அந்த துணிச்சல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அவங்கள பார்த்து பலரும் அந்த விஷயத்தில பயந்தாங்க. இவங்கள வந்து நம்ம அந்த விஷயத்த எதிர்க்க முடியாது அப்படின்றது. கூட்டணி கட்சிகள்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க இங்க இப்ப நடக்கிற மாரி தான். இவங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க 4 ரவுண்டு சுத்திட்டு வந்துருவாங்க. இவர் சென்னையில பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சென்னையில 2 ரவுண்ட் சுத்திருவாங்க. இவர் வேட்பாளர் நேர்காணல் பண்ணும்போது அவங்க பட்டியல் வெளியிட்டுருவாங்க. இந்த மாரி ஸ்பீடு, அப்புறம் விதவிதமா யோசிக்கிறது. வேட்பாளர் பட்டியல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது வெளியிட்டுருவாங்க. அரண்டு போய் பேசினோன, அப்புறம் பேசினோன எல்லாம் வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குனா சொன்னத கேட்கணும். தப்பு பண்ணா அவ்வளோதாங்க. கவுன்சிலர்கள் இன்னைக்கெல்லாம் சிஎம்க்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அப்பலாம் கவுன்சில் இதே மாரி பண்ண கூப்பிட்டு கவுன்சில்ல முதலமைச்சர் வச்சு கூட்டம் போட்டது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கூப்பிட்டு ஏறுன்னு ஏறுனாங்க. அரண்டு போய் எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்க. அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கமா உளவுத்துறையை பயன்படுத்தியது, காவல்துறையை பயன்படுத்தியது, கட்சிகளை உடைக்கிற அந்த ராஜதந்திரம் இது சாணக்கியர்ன்னுவாங்க கலைஞர. கலைஞருக்கே கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டாங்க.